வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி சைடில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி சைடு பார்த்தீங்கன்னா சரியான மழை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை இல்லை, எல்லாமே கடவுள் புண்ணியத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லை. எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. ஸோ யாருக்காச்சும் நம்ம பக்கத்தில், அதாவது என்னாலே வெளியே வந்து எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப கொஞ்சம் மழை நல்லா பெய்யுது. அதனால பக்கத்துல இந்த எங்க ஊர் சைடு பாத்தீங்கன்னா சாத்தாங்குளம் சைடு யாராச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட பாட்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. என்னால ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நான் கண்டிப்பா உங்களுக்கு பண்றேன். ஸோ வேற எதுவும் ரொம்ப லாங்காலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளாலே வெளியே வர முடியாது. ஸோ சுத்தி சாத்தாங்குளத்துக்கு பக்கத்துல, நம்ம தூத்துக்குடி சாத்தாங்குளம் பக்கத்துல யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் ஏதாவது பார்த்து கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பாட்ல வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்னால எதுவும் முடிஞ்சா ஹெல்ப் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு நான் பண்றேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் ஓடிஐ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஹெல்ப்னாலும் தைரியமா கேளுங்க. நம்மளுடைய பாட் ஐடி வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ தைரியமா தயங்காம என்ன ஹெல்ப்னாலும் நம்மகிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22 பேர்ல ஏதாச்சும் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து விஷன் 11லயும் கொண்டு வந்துட்டாங்க. ஈஸியாவும் இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு மேட்ச் பிளே பண்ணி ஃபர்ஸ்ட் மேட்சே இந்த இது ஹெட் டு ஹெட் ஆப்ஷன் கொண்டு வந்த மொதல் மேட்சே ஸ்வீப் இந்தியா மேட்சா பிளே பண்ணி ஜஸ்ட் பிளே பண்ணி பார்க்கறதுக்காக என்ட்ரி ஃபீஸ்லாம் கம்மியான உள்ளதான் ட்ரை பண்ணேன். ஏன்னா தெரியாம ஆளும் தெரியாம காலை விட்டுறக்கூடாது அப்படிங்கறதுக்காக சின்ன கான்டெஸ்ட் தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்க அதுக்கு வின்னிங் போஸ்ட்டும் சேனல்ல போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா அவைலபிளும் இப்போ வந்து விஷன் 11ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு மேட்சுக்கான ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா 41 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்ச்ல நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 20, பேட்டிங் செகண்ட் பாத்தீங்கன்னா 21, 200க்குள்ள 16 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. 249க்குள்ள 34 இன்னிங்ஸ், 299க்குள்ள 24 இன்னிங்ஸ், 300 பிளஸ் பாத்தீங்கன்னா 8 இன்னிங்ஸ். ஹை ஸ்கோர் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் 335, லோ ஸ்கோர் பாத்தீங்கன்னா 112 நியூசிலாந்து அடிச்சிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோரை 230ல இருந்து 250 வரைக்கும் அடிக்கலாம். ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒன் சைடா வின் பண்ணாங்க. அதுக்கான பவுலிங் ஆப்ஷன் வந்து இந்தியாட்ட வந்து சூப்பரா இருந்தது. அண்ட் இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில வந்து அக்சர் பட்டேல், ஆவேஸ் கான், முகேஷ் குமார், குல்தீப் யாதவ் சிங் 5 பவுலிங் ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. ஸோ 5 பேருமே கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அவங்க வந்து 10 ஓவர் வந்து பவுல் பண்ணி ஆகணும். இதுல ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அக்சர் பட்டேலும் குல்தீப் யாதவ் இருக்காங்க. ஸ்பின்னருக்கு லாஸ்ட் மேட்ச் பெருசா சப்போர்ட் பண்ணல. ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆவேஸ் கான் வந்து 4 விக்கெட்டும், நம்ம சிங்கை எப்பெல்லாம் எடுக்கமோ லாஸ்ட் மேட்ச் நம்ம எடுத்துருந்தோம், அதுல ஒரு பிரச்சனை கிடையாது. பட் நம்ம கேப்டனா போடும்போது தலைவர் இந்த மாதிரி விக்கெட் எடுக்க மாட்டார். சும்மா வந்து பாத்தீங்கன்னா 0 இல்ல 1 விக்கெட், அதிகபட்சமா நமக்காக 1 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு கேப்டனா போட்டா. நம்ம எடுத்து வச்சதுனால தலைவர் வந்து 5 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. இதுதான் நம்ம நேரம் அப்படிங்கிறது. ஸோ அதனால இருந்தாலும் சிங்கு, முகேஷ் குமார், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அக்சர் படேல், இந்த 3 பேருக்குமே இந்த மேட்ச்ல வந்து நீங்க கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஹைக்வர்டு, சுதர்சன், படிடர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. திலக் வர்மா, KL ராகுல், சாம்சன். இதுல வந்து ஹைக்வர்டுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் மேட்ச் 5 ரன்னாலுமே இந்த மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவாரு. அது மாதிரி படிடரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரம் கார்டு பிக்கா இருப்பாரு. உங்களுக்கு வேணும்னா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இல்ல சேஃபா போனோம்னா திலக் வர்மா, KL ராகுலோட நீங்க வந்து சேஃபா போய்க்கோங்க. சாய் சுதர்சன் இதே மாதிரி இந்த மேட்ச் ஸ்கோர் பண்ணாரா பெஸ்ட் பிளேயரா இருப்பாரு. பட் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ற கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. பட் நல்ல பிளேயர் சாய் சுதர்சன், ரொம்ப ஸ்லோவா பொறுமையா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருக்கிறாரு. பட் நீங்க சேஃபா போகணும்னா ஹைக்வர்டு, திலக் வர்மா, KL ராகுல் இந்த ஆப்ஷன்ல போங்க. ரிஸ்கா போகணும்னா நீங்க சாய் சுதர்சன், படிடருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா டீம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம யாரெல்லாம் எடுத்திருந்தோம், ரீசா ஹென்ட்ரிக்ஸை பிக் பண்ணியிருந்தோம், டசனை பிக் பண்ணியிருந்தோம், மார்க்ரமை பிக் பண்ணியிருந்தோம், கிளாசனை பிக் பண்ணியிருந்தோம், முல்டர் எடுத்திருந்தோம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாம்சி எடுத்திருந்தோம். அதே 6 பேரை வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல நீங்க ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பிளேயர் எடுக்காம மீதி எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. நிறைய பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்தியா டீம்ல இருந்து ஒரு பேட்டிங் ஆப்ஷன் வேணா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய விருப்பம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்க்ரம், கிளாசன், டசன்லாம் வந்து சேஃபான பிளேயர்ஸா இருப்பாங்க. இந்த மில்லர் மாதிரி பிளேயரை வந்து கொஞ்சம் ஒரு ட்ரம்ப் பிக்கா வேணா யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மகாராஜ் வந்து ட்ரம்ப் பிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு வந்து பெஸ்டா இருப்பாரு. ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 10 ஓவர் பவுலிங் பண்ணுவாரு.
பிளஸ் 2 விக்கெட்டாச்சும் எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்டா ஹென்ட்ரிக்ஸ், டசன், மார்க்ரம், கிளாசன், முல்டர், மகாராஜ் இல்ல சாம்சி, இந்த 6வது ஆப்ஷன்ல 2 பேரை யாராச்சும் ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனல் டீம் எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் கிளாசன், ஹென்ட்ரிக்ஸ், மார்க்ரம், இதுல வந்து நம்ம டசனை வந்து எடுக்கல, சாம்சி எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து நிறைய கொடுத்துருக்கோம். குல்தீப் யாதவ், ஆவேஸ் கான், முகேஷ் குமார் சிங். ஸோ இந்தியாவோட ஃபுல் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். இல்ல அதுல ஒரு பேரை கம்மி பண்ணணும்னா நீங்க கம்மி பண்ணிட்டு கூட சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து பேலன்ஸா டீம் பண்ணலாம். சாய் சுதர்சன், திலக் வர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா KL ராகுல வந்து பிக் பண்ணுவாங்க சாய் சுதர்சனுக்கு பதிலா. இல்ல அப்படின்னா நீங்க படிடரை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா படிடருமே ஓரளவுக்கு ஈக்குவலா ஆடி கொடுப்பாரு. சில டைம்ல ரொம்ப ரேரா பவுலிங் ஆப்ஷன் தான் எடுக்கிற வாய்ப்பும் இருக்கு. அதனால நீங்க அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. சேஃபான கேப்டனா என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்ரம் சொல்ல முடியும். வைஸ் கேப்டனா பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து நீங்க ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் சேஃபா போகணும்னா அக்ஷர் படேல கூட நீங்க வந்து வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் சரி ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா கிளாசன், சாம்சி, முகேஷ் குமார். ஏன்னா இந்த 3 பேருமே லாஸ்ட் மேட்ச் வந்து அல்ட்ரா ஃபிளாப்பான பிளேயர். ஸோ அதனால இந்த மேட்ச் வந்து நல்ல ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சாச்சு. ஏன்னா நெட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட தெரியல. வைஃபை இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால வீடியோவும் போட முடியும். அதனாலதான் சீக்கிரமா சரி எடுத்து உங்களுக்கு சின்னதா ஒரு ப்ரிவியூ கொடுத்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லா ஸ்கோர் போர்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து கூட நிறைய பேர் டீம் வந்து மேக் பண்ணுவீங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன், எங்க ஊர் பக்கத்துல யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாட்ல மெசேஜ் பண்ணுங்க. என்ன ஹெல்ப் கேட்டாலும் என்னால முடிஞ்சா கண்டிப்பா நான் என்னால பண்ண முடியும். ஏதாச்சும் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சொல்லினாலும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியும். தயங்காம என்னாலும் பாட்ல வந்து கேளுங்க. ஸோ வீடியோ பார்த்து எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.